அனைவருக்கும் வணக்கம். கிராமத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வயல் வெள்ளாமை வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு தினசரி தேவையான காய்கறிகள் வந்துட்டு அவங்களே குறைந்த அளவில் வந்து பயிர் செஞ்சுப்பாங்க. நாமளும் அந்த மாதிரி தான் பயிர் செஞ்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கத்தில் வந்து நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம். இதே கரையோட மறுபுறத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கத்திரிக்காய் வச்சுருக்கு. இது வரைக்கும் கத்திரிக்காய் வச்சுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டை வச்சுருக்கு. இந்த இதை பயிர் செஞ்சுருக்காங்க, என்னென்னு தெரியல சரியா, கொஞ்சம் வளர்ந்தா தெரியும். அது இல்லாமல் மணத்தக்காளி வந்துட்டு அதுவே வளர்ந்துருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா வந்து மிளகாய் செடி வச்சுருக்கு. பப்பாளி வந்து அதுவாக முளைத்தது. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்சது. இதோட ஆயுட்காலம் முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரி செடி வந்துடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாயும் சிகப்பு வரமிளகாயும் வேறு வேறு செடி நினச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டும் ஒரே செடியில் வர்றது தான். சிகப்பு கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா மிளகாய் பழம். பச்சை வந்துட்டு மிளகாய், இது வந்து பழம். இதை வந்துட்டு நம்ம காய வைக்கும்போது தான் வந்து வரமிளகாய் கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்கோம். இது நல்லா வெயிலில் உலர்த்தும் போது நம்மளுக்கு வரமிளகாய் கிடைக்கும். இதை நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எல்லா வகையான காய்கறிகளையும் எப்படி பதப்படுத்துறதுன்ற ஒரு முறையை கையாண்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.